and gentlemen, the long-awaited award function sponsored by Courageous Sarees and Dress Materials. வளரும் நாட்டிய தாரகை மிஸ் பிரியாவுக்கு அமெரிக்காவில் வாழும் தொழிலதிபர் மிஸ்டர் ஷாம் பரிசு வழங்குவார். Ladies and gentlemen, please welcome Miss Priya and Mr. Sham. Hello. Hello. Okay, Priya, bye. Bye. அக்கா இன்னைக்கு உன் டான்ஸ் சூப்பர். அக்கிட்ட போ. பிரியா, வீட்டுக்கு போனதும் கண்டிப்பா உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பிரியா. யாரும் தெரியல பிரியா? தெரியும் மம்மி, அவார்ட் கொடுத்தாரே. சீஃப் கெஸ்ட். நோ சீஃப் கெஸ்ட் ஃபார் யூ பிரியா. என்ன பார்த்தா தெரியல? உன் பால்ய சிநேகிதன், உன் பக்கத்து வீட்டுக்கார. சிக்கு. எஸ், சிக்கு, யூ ஆர் ரைட். Hey. How are you? Fine, thanks. Good. அமெரிக்கால இருந்து எப்ப வந்த? இன்னைக்கு தான் வந்தேன். உன் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு. வைஃபை கூட்டிட்டு வரல? வைஃபா? நல்லா இருக்கே. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அமெரிக்கால பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ண சொல்லி. நம்ம ஊர் பொண்ணு தான் தேடிட்டு இருக்கேன். ஆக்சுவலி 1 month ஹாலிடேல வந்திருக்கேன். போறதுக்கு முன்ன மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும். அமெரிக்கால நீ ஃபேமஸ் பிக் ஷாட், ஷிப்பிங் மேக்னெட், வசதியான குடும்பம். நீ எதுக்கு நம்ம மெட்ராஸ்ல பொண்ணு தேடுற? அங்க கிடைக்காதா? ஒரு தமிழ் பொண்ணு, அதுலயும் நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணையும் நான் பார்த்து வச்சிருக்கேன். என் முடிவை உங்க அம்மாட்ட கூட சொல்லிட்டேன். பாய். ஷாம் உன்னதாம கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அவர் ஆசைப்படுறாருங்கிறதுக்காக நான் எப்படி ஒத்துக்கிறது? எனக்கு வரப்போற கணவனை பத்தி எனக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கு. அந்த ட்ரீம்ஸுக்கும் ஷாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தனக்கு கணவரா வரப்போறவரை முதல் தடவை பாக்குறப்பவே பொண்ணு மனசுல இதமான இசை கேட்கணும். நாடி நரம்புல கோடி மின்சாரம் பாயணும். உள்ளுணர்வு சொல்லும் அவர்தான் கணவர்னு. தூரத்துல கேக்குற சுகமான ராகம் சொல்லும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கணவர் இவர்தான். எனக்கு வரப்போறவரு ஒருவனுக்கு ஒரு தீனு வாழறவரா இருக்கணும். முதலா என்கிட்டதான் ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஐ லவ் யூ. ரியலி? என்னால நம்ப முடியல. ஏ? நாம 2 பேரும் சந்திச்சு 15 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள இங்க பாரு ஸ்வீட் ஹார்ட், லவ் பண்றதுக்கு மாசங்களோ நாளும் தேவையில்ல. 5 செகண்ட் போதும். நீ என்ன லவ் பண்றியா? என்ன கேள்வி சூர்யா இது? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் யார்தான் உங்களை காதலிக்க மாட்டாங்க? ஓ தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய கோடீஸ்வரன், நிறைய சொத்து வச்சிருக்கீங்க. எனக்கு பெரிய பணக்கார கணவனா தான் வருவேன்னு ஜோசியர்ல சொல்லிருக்கு. அவங்கள மிஸ் பண்ணுவேனா? குண்டு, I'm very sorry டா. பிந்து, பணத்துக்காக லவ் பண்ற பொண்ணுங்களா பொண்ணுங்களா? நீ அப்படி இல்லல்ல? நோ டியர், பணம் என்னங்க பணம்? லவ்வுக்கு ஹார்ட் தானே முக்கியம். பிந்து, ஹார்ட்ட டச் பண்ணிட்டியம்மா. உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? நீ தண்ணி அடிக்க மாட்டேங்கிற, சிகரெட் ஸ்மோக் பண்ண மாட்டேங்கிற. ஏன் உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நீ அசல் அக்மார்க் தமிழ் பொண்ணு. உன்னை மட்டும் எங்க அண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்றாங்க. என்ன வலிக்குதா? பிந்து, ஐ அம் சோ லக்கி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது எத்தனாவது ரவுண்ட்? 4th ரவுண்ட் சார். ஓகே போங்க. பிந்து, நீ வீட்டுக்கு கிளம்பு, அப்புறம் பாக்குறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிறைய குடிக்க போறேன். நானும் உங்களோட இருக்கிறேனே. நோ, இந்த லிமிட் தாண்டினா அப்புறம் உங்ககிட்ட லிமிட் தாண்டிடுவேன். லிமிட்டை தாண்டினா என்ன? நோ 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 நோ. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணா பேசலாம், எங்க வேணா போலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தான் இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். கல்யாணங்கிறது ஊருக்காகத்தானே. நம்ம தான் லவ்வர்ஸ் ஆச்சே. சூர்யா, போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன? ஓ கம் ஆன் டியர். சூர்யா, ஒருத்தி பணம்ங்கிறா, இன்னொருத்தி எல்லாத்துக்கும் ரெடிங்கிறா. சிகரெட்டு வாய்க்குல நல்ல காதலிய தேடிட்டு இருக்க, ஒருத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. யூ பிஹேவா? போயிட்டியா? பாய். அலை போல நாமலாம் அது
ஓகே சாரி சாரி இங்க வர வாட் மேன்? வாடாங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சாரி அதுக்கு நீ பரவாயில்ல சொல்லல சொன்னியா ஐயோ சாரி 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 ஏமா நான் அது ஒண்ணு இல்ல சார் இவன் கிட்ட சாரி சொன்னேன் இவன் என்கிட்ட சாரி சொல்லியா சாரி காலம் இந்த கட்ட சாரி so sorry. Oh my God, I'm sorry. ஏண்டா இதுக்கு ஒரு பர்சனல் மேனேஜர் இதுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்கீங்க. மணி 2 ஆகுது இன்னும் சூர்யாவை காணோம். எங்கடா போனா? என்ன கேட்காதீங்க சார், அவன் மேலதான் தப்பு. எனக்கு தெரியாது சார், அவன் மேலதான் தப்பு. ஆனா உன ஈராக் மாதிரி சண்டை போட்டுங்கடா. ஜார்ஜ கிட்ட மேரி கூட போயிருக்கேன்றா, முஸ்தபா கிட்ட மும்தாஜோட போயிருக்கேன்றா, ராமன கிட்ட சீதையோட போயிருக்கா. என்னடா அர்த்தம்? ஏதோ மத ஒற்றுமை மாநாட்டுக்கு போயிருக்காரு என்னமோ. சார் சும்மா என்ன திட்டாதீங்க சார், சண்டே என் டியூட்டி சார். நேத்து வரைக்கும் கூடவே தான் இருந்தேன். 12 மணிக்கு மேல மண்டே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல இவன் தான் பொறுப்பு. இவன் கோட்டை விட்டா நான் என்ன பண்றது? சண்டே மண்டேன்னு என்னடா கணக்கு பாக்குறீங்க? மாசத்துல 31 நாள் சம்பளம் கொடுக்கறனா இல்லையா? நல்லா கேளுங்க, அறிவுடனமா பேசிட்டு இருக்காங்க. ஏய், என் அறிவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அதெல்லாம் பேசாதடா. உன் அறிவு கழுதை கூட உதவாதுப்பா. என்னது என் அறிவு கழுதை கூட உதவாதா? அப்படின்னா இவர் என்கிட்ட எத்தனை வாட்டி அறிவுரை கேட்டிருக்காரு. அப்ப இவர் கழுதையோட கேவலமா? கழுதை என்ன சொன்னீங்க? அப்பா நான் கழுதையா? நான் மிருகமா? நான் குதிரையா? நான் காண்டா மிருகமா? இல்ல யானையா? என்னடா நினைச்சிருக்கீங்க? நான் என்ன வீடு நடத்துறா இல்ல ஜூ நடத்துறா? இந்த பாருங்க, இந்த மாதிரி கோவமா பேசுறீங்க. நாங்க ரெண்டு கோச்சிட்டு போய் அந்த அவுட் ஹவுஸ்ல தங்கிடுவோம். அட பாவிங்களா, இது உங்களுக்கு அவுட் ஹவுஸா? டேய், இது உலகத்திலே உயரமான பில்டிங்டா. ஒரு தமிழனுக்கு சொந்தம்டா. இதுக்கு பேரு ட்வின் டவர்ஸ்டா. டேய், உங்க ரேஞ்சின்னா அதுங்க ரேஞ்சின்னா அதுல இருக்கிற ஒரு பல்புக்கு நீங்க ஈடாவீங்கடா. போங்கடா. ஏன் வீணா டென்ஷன் ஆவறீங்க? சரி, அவுட் ஹவுஸ் வேணா கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கிறோம். இவ்வளவு பெரிய பில்டிங் உங்களுக்கு இந்த நேரத்துல அங்க என்ன சத்தம்? கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்கலாம் வாங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க மேடம். இந்த அநியாயத்தை கேளுங்க. போட்ட தண்ணி பத்தாதுன்னு மேற்கொண்டு வாங்கி கொடுன்னு ஒரே ரவுஸ் தாங்க முடியல. பிளேட்ட மாத்துறானுங்கம்மா. புள்ள வரலையே, மணி 2 ஆச்சே, நான் அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். இவனுங்க எதையோ பேசுறானுங்கம்மா. அந்த குழந்தை வந்து உள்ள போய் படுத்து 2 மணி நேரம் ஆச்சு. இவரை கேட்க மாட்டேங்கிறார். ஏண்டா, அந்த குழந்தை உள்ள போய் படுத்து 2 மணி நேரம் ஆகுதா? இப்ப உள்ள போறோம், பாக்குறோம். குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த பக்கம் பாதி மீசி எடுத்துறேன். வாங்க வாமா வா. இருக்கிறானா பார். பெருசா சொன்னானுங்க. இருக்கிறானே. ஐயா, உள்ள யாரியா? சூர்யா. இப்ப பாத்தீங்களா மேடம், தப்பு யார் மேலும் புரியுதா? தயவு செஞ்சு போய் படுக்கிறீங்களா? அம்மா, இவனுக்கு ஏதோ விட்டலாச்சாரியார் வேலை எல்லாம் பண்றானுங்கம்மா. தண்ணி போட்டு தகராறு வேற பண்றீங்களா? உங்க வயசுல செய்யக்கூடிய வேலையா அது? ஐயோ, முதல்ல போய் படுங்க. நீங்க போங்க, நாங்க கூட்டு வரோம். ஓவர் ஆயிடுச்சுமா, நாங்க பாடியை தூக்கிட்டு வரோம். நேரம்டா, நேரம். 2:30 AM டைம் டு வாமிட். தண்ணி அடிச்சவங்க இப்ப வாந்தி எடுப்பாங்க. சித்தப்பா சார், ஒண்ணு வாந்தி எடுத்துட்டு படுங்க, இல்ல படுத்துட்டு வாந்தி எடுங்க. எங்க மேல எடுத்துறாதீங்க. என்னப்பா இது? பாக பிரிவினை சிவாஜி ரேஞ்சில இருக்கா? எவ்வளவு போடலாம்? 300 போடு. 300. ஓகே, அடுத்து வாடா மண்டக்கட்டு மகாதேவா. என்ன குணா கிட்டப்ல இருக்கானே, என்ன பண்றது? ஒரு 200 போடு. 200 ஓகேயா? சார் கட்டாது சார், எல்லாம் உள்ளடி. உள்ளடினா போய் கொள்ளையடி. என்னடா இது ரத்தக்கண்ணி ரேஞ்சில இருக்காரே, எவ்வளவு போடலாம்? ஒரு 300 போடு. 300 கொஞ்சம் கூட கொடுங்க. கூட எல்லாம் குப்பை எழுற இடத்துல இருக்கு, போய் எடுத்துக்க. 350 ஓகேயா? உனக்கு எவ்வளவு வேணும்? 5000 வெள்ளி சார். மூஞ்சில ஒண்ணுமே அடிபடல, 5000 வெள்ளி கேக்குற? எனக்கு அடிபட்டிருக்கு சார். இந்த காயத்துக்கு 5000 வெள்ளி கேக்குற, உனக்கு அநியாயமே தெரியல? நான் இதுக்கு மட்டும் கேட்கல சார், போன வாரம் அடி வாங்குனதுக்கு சேர்த்து கேக்குறேன் சார். போன வேற அடிச்சாரா? எங்க அடிச்சாரு? இந்த பாருங்க. அட பாவி, ஒரு ஏரியாவே காணாம போயிடுச்சடா. நாம ஒண்ணு செய்வோம், அவர் கேட்ட 5000 கொடுத்துடலாம். பாவம், 10000 வெள்ளியா கொடு. ஏன் 10000? அடுத்த வாரம் இந்த பக்கத்தை எடுத்துட்டு வரேன். எடுத்துவாரு. சூர்யா, அண்ணே
ஹாய் குட் மார்னிங் எவ்ரிவன். யார் இவங்கலாம்? ஹாஸ்பிடல்ல இருக்கவங்க இங்க வந்திருக்காங்க. எனி டொனேஷன்ஸ்? இவங்க யாரையும் உனக்கு தெரியாதுல்ல? நோ. எப்படி தெரியும்? நீ தான் 3 ரவுண்ட் அடிச்சு தான் ஃபிளாட் ஆயிடுற. அதுக்கப்புறம் யார் கையில கிடைக்கிறாங்களோ அவங்கள அடிக்கிற. ஒழுங்கு புள்ள மாதிரி உள்ள வந்து படுத்துற. எந்திரிக்கிறப்ப எதுவுமே தெரியறது இல்ல. சரி சரி, அவங்களுக்குலாம் என்ன பார்த்து கொடுக்கணுமா கணக்கு பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, இப்படி கணக்கு பண்ணி கொடுத்தே சொத்தெல்லாம் கரைச்சிருங்க. இவனையும் உருப்படாம பண்ணிடுங்க. ஐயோ உன்ன காக்கா கனவில் காக்க நோக்க. எக்ஸ்கியூஸ் ஐம் சாரிங்க. ஐயோ மறுபடியும் சாரியா? ஏன் இப்படி ஓடுறாங்க? ஏன் ஓட மாட்டானுங்க? குடிச்சிட்டு அடிச்சிட்டு சாரினா அதானே? ஐம் சாரிடா. ஐயோ சாரியா? டேய் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க அண்ணனே வந்துட்டார்ல, அவர்கிட்டே பேசிக்கிறேன். அனி வேண்டாம் நீ ப்ளீஸ். ஹலோ அண்ணா. ஏய் சூர்யா, எப்படி இருக்க? ஃபைன். ட்ரிப் எப்படி இருந்தது? பியூட்டிஃபுல். ஆமா, இதெல்லாம் உன் வேலை தானே? டேய் ஸ்மார்ட் பாய். என்னங்க தட்டி கேட்காம தட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஹே அண்ணா, இந்த கார். The car. அண்ணா யூ ஜஸ்ட் வண்டர்ஃபுல். லண்டன்ல பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே Enjoy தேங்க் யூ டா. ஆனாலும் நீங்க இவ்வளவு செல்லம் எல்லாம் கொடுக்க கூடாது. அவன் நம்ம வீட்டு குழந்தை தேவி. இப்ப என்ஜாய் பண்ணாம எப்ப? ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பிரியா, நான் நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறேன். நம்ம கல்யாணத்துக்கு இன்னைக்காச்சும் சம்மதம் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஷாம், நான் உங்களை ஏத்துக்காததுக்கு காரணம் உங்களை பிடிக்கலங்கிறதுனால இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நான் நிறைய சாதிக்கணும். வேர்ல்டே என்ன பாராட்டணும். நீங்க வேற பொண்ணை கட்டிக்கங்க ப்ளீஸ். பிரியா, நீ அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சேன்னா உன் மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனிவே நெக்ஸ்ட் மந்த் நான் திரும்ப வருவேன். அப்போ உன் முடிவை சொன்ன போதும். ப்ளீஸ், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன், உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? ஏய் நோ நோ. அப்படின்னா நிச்சயமா நான் உன் மனசை ஜெயிப்பேன். ஓகே பாய். யாருக்கிட்ட வரீங்களா? அண்ணா இரான் இரான். உடுங்க சித்தப்பா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அண்ணி விடு சொல்லுங்க அண்ணி. ஆயில் பாத்னா உனக்கு என்ன உயிரா போகுது? அம்மா, இவனை இன்னைக்கு விடவே கூடாதுமா. காளைய புடிச்சு கூட்டு வர மாதிரி கூட்டு வந்திருக்கான். வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் சூடு அடங்கும். அட அதுக்கு ஒரு பீர் விட்டா சரியா போச்சு. உண்டு விட்டா சரியாயிடும். சூர்யா, இதுக்கு கண்ட பொண்ணுங்களோட அனாவசியமா ஊரை சுத்தி உடம்ப கெடுத்துக்கிறேன். அண்ணி, நான் பழகின பொண்ணுங்க யாராவது உங்ககிட்ட வந்து என்ன பத்தி தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்கணும்னா 40 ஷர்ட் போட்டு பாக்குறேன். ஒரு ஷூ வாங்கணும்னா 10 ஷூ போட்டு பாக்குறேன்ல. அதே மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னா 10 பொண்ணையாவது. ஏன்டா டேய், இவனை விடுங்க. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு saree வாங்கணும்னா எத்தனை சாரியா பாக்குறீங்க? அட 100 saree எடுத்து பார்த்துட்டு ஒரு saree கூட எடுக்காம வர்றாங்க சார். பாத்தீங்களா? ஏன் நீ யூஸ் பண்ணி த்ரோ பண்ற விஷயத்துக்கு இப்படி பார்த்து செலக்ட் பண்றோமே? இது லைஃப் மேட்டர். என் கூட இருக்க போறவ நான் இவ்வளவு கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணும். கொஞ்சம் நிறுத்துறியா? இன்னியோட எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். அண்ணி, முதல்ல ஆயில் பாத் எடுக்கிறேன். நான் கொடுக்கறத சாப்பிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் என் கூட நீ ஒரு ப்ரோக்ராம்க்கு வர. என்ன ப்ரோக்ராம்? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம புஷ்பவனம் கப்புசாமி வருவாராக்கும். டேய், புஷ்பவனம் குப்புசாமி. அங்க சிலிப்பாயிருச்சுடா. சூர்யா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரூப் வருது. அண்ணி நீ சாட்டர்டே நைட் அண்ணி எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. உன் அண்ணியை நீ மதிக்கிறதா இருந்தா என் கூட இன்னைக்கு ஈவினிங் வர. டேய் நீங்க எப்படிடா? நாங்க தண்ணியை மதிக்கிறோம், நீங்க அண்ணியை மதிக்க. நாங்க போறோம். நானும் போறேன். எல்லாரும் என்ன விட்டு பாருங்களே. ஹலோ ஹாய் ஜஸ்ட் செக். சூர்யா உட்காரு. ஹலோ கேன் ஐ டாக் டு லேட்டர்? ஓகே. உங்கள் அபிமான நாட்டிய தாரகை மிஸ் பிரியாவின் நடனம் ஆரம்பமாகிறது.
ரூம் நம்பர் 1239 ஹோட்டல் லீஜெண்ட். மிஸ்டர் சுவிங்கம். எஸ் பாஸ். நேரா அந்த ஹோட்டலுக்கு போறீங்க. அங்க இன்டர்நேஷனல் டான்சர் பிரியாவை கிட்னாப் பண்றீங்க. $10 மில்லியன் கேக்குறோம். ஏன் சுவி சார் அவ்வளவு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. அவளை நம்பி இங்க 10 ப்ரோகிராம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சரி. அந்த பணத்தை நாம கொடுக்க வேண்டிய கடன்காரங்களாம் கொடுத்து முடிச்சிட்டு நல்ல ஃபாரின் கண்ட்ரியா இந்தியாவுல போய் செட்டில் ஆகலாம். இது குட் ஐடியா. யூ கோ. ஓகே பாஸ், ஒரு 50 ரூம் வச்சு கட்டக்கூடாதா? இப்படி 1500 ரூம் வச்சு பெரிய ஹோட்டலா கட்டிவிட்டீங்க. கடைசியில உங்க மனசுக்கு பிடிச்ச பிரியா நம்ம ஹோட்டலே தங்கி இருக்காங்க, நமக்கு தெரியாம போச்சு பாருங்க. பாஸ், இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுகளை பாத்துட்டீங்க, எந்த பொண்ணுமே உங்களுக்கு பிடிக்கல. இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலனா இதுக்கு ஒரு விழாவே எடுக்க வேண்டியதா இருக்கும். ஏண்டா? அது ஒண்ணும் இல்ல, இது வரைக்கும் 99 பொண்ணுகளை லவ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இது 100வது பொண்ணு. இதையும் லைஃப்ல ஏத்துக்கன்னு வைங்களேன், 100க்கு 100 ஒரு விழா எடுத்துடலாமேன்ட்டு தான் நாங்க. பாய்ஸ் பார்த்து பேசுங்கடா, அவங்க உங்களுக்கு ஃபியூச்சர் அணி ஆக போறாங்க. ஓகே பாஸ், என் உயிரே போகுது, நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா? உன் வேற போயிரும், பரவாயில்லையா? அதான பஸ் நீங்க நினைக்கிறீங்க? உங்க 2 பேர் வேலையை போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? So, what is this? கைடை இன்னும் காணோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீ டைம். நாளையில இருந்து திரும்பவும் டான்ஸ் ப்ரோகிராம்ஸ் ஆரம்பிச்சிடும்ல. இன்னும் 1 ஹவர்ல அனுப்புறேன் மேடம். நோ, சீக்கிரம் வர சொல்லுங்க. பை தி வே, தமிழ் தெரிஞ்ச கைடா அனுப்புங்க. ஓகே? நல்ல ஸ்டைலா தான் இருக்கீங்க பாஸ். Thank you. பிரியா, பாஸ், கொஞ்சம் ஓவரா இருக்கு. எது? 1 லிட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணு. சரி. ஏன் லேட்? ஒரு கைட் ப்ராம்ப்டா நேரத்துல இருக்க வேண்டாமா? என்ன முழிக்கிறீங்க? தமிழ் தெரியாது? என்ன பாஸ், உங்களை பார்த்து தமிழ் தெரியாது? ஸ்டாஃப்ஸ், நீங்க இவர் கூட வந்தா போதுமா? இவருக்கு தமிழ் தெரியுமான்னு விசாரிச்சீங்களா? என்ன பாஸ், முதல்ல உங்களை பார்த்து கைடுன்னுச்சு, இப்ப தமிழ் தெரியுமான்னு கேக்குது. அசிங்கமா இருக்குது. ஆள் வச்சு அடிக்கலாமா? வேண்டாம், நானே அடிக்கிறேன். மேடம், எனக்கா தமிழ் தெரியுமான்னு கேட்டீங்க? எல்லாரும் தமிழ்ல பேசுவாங்க, வாசிப்பாங்க. ஆனா நான் தமிழை நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். என்ன நம்ம நெஞ்ச நக்கிட்டாரே. இப்போ நான் எந்த ஏரியா தமிழ்ல பேச காமிட்டோம், இதே விஷயத்த மதுரை தமிழ்ல பேசட்டுமா? கேட்ச், ஜஸ்ட் மிஸ். ஆனா நான் பிடிச்சிட்டேன். பாய்ஸ், நேட்டிவ் மியூசிக் கொடுங்க. அப்படி போட அருவால. யார பார்த்து தமிழ் தெரியுமான்னு கேக்குறீங்க? ஏய், மதுரையை சுத்தி இருக்க 18 பட்டி கிராமத்திலேயே வாழ்ற எங்க சாதிசானங்க ஏதோ தமிழை பேசிப்பாங்க, வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க பூர்வீகம் தெரியுமா உனக்கு? உடம்பு மண்ணுக்கு, உசிறு தமிழுக்குன்னு வாழ்ற பரம்பரை எங்க பரம்பரை. மூச்சுக்கு 300 வாட்டி தமிழ் தமிழ்னு நேசிக்கிறவங்க நாங்க தான், சுவாசிக்கிறவங்க நாங்க தான். தமிழை பத்தி எக்கு தப்பா ஏதாவது பேசுன வெட்டி பொலி போட்டுருவேன். அடி ஆத்தி, என்ன பத்த ராசா, வருஷப்பட்டி மேட்ர வரிசையா வண்டி வண்டியா குட்டுறீங்களே. பாஸ், இதே மேட்ர அப்படியே கோயம்புத்தூர் சிலாங்கள போடுங்க. பிச்சு போடுறேன். தேனுங்க அம்மனி, என்ன அப்படி பாக்குறீங்க? பாக்குறதுக்கு நாட்டு இருக்கானே, இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்களாக்கும்? அப்படின்னு நினைச்சிடாதீங்க அம்மனி. சீர்வாணி தனியா சேர்த்து மணி வாய்க்கால குடிச்சு வளர்ந்தவனாக்கும் நானு. மற்ற ஊர்ல தமிழை பேசிப்பாங்க, வாசிப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லைங்க. இந்த உடம்புனா மண்ணுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிடுவாங்க, இந்த உசுர் ஒண்ணுன்னா தமிழ் எடுத்துக்கணும் தானமா கொடுப்பாங்க. என்னதான் சீமையில படிச்ச அம்மனியா இருந்தாலும் ஆமையை திருப்பி போட்டா நகரமாக்கும். நகராதுங்க அம்மனி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்டா சும்மா அம்மனியே கேட்கல, நீ மூடிட்டு இருந்தா. எந்த தமிழுக்கும் பயப்படாதவங்க சென்னை தமிழுக்கு பயந்தே ஆகணும். மெட்ராஸ் தமிழ் எடுத்து விடுங்க. யார பத்தி என்ன கேட்ட? தாடா, உன் மூஞ்சில கைய வைக்க தெரியுமா அவள? ஏய், நான் அச்ச வச்சுக்கோ, அவள் செவில் வாங்க, பகல் பிகில் வாங்க. நீ பெரிய கம்பன் மவளா? அதான் என்னது? தமிழ் 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 அது எனக்கு தெரியுமா? நீ கேட்டுட்டு இருக்கிற. உனக்கு ஒரு மேடம் தெரியுமா? தமிழ்ல தமிழ் அது உசுரோட இருக்குது, எங்க தெரியலதாம, எங்க பிளட்லயே இருக்கு. ஐ மீன் ரத்தம். உங்களுக்கு எல்லா தமிழும் தெரியும், ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. கம், குட், கம் ஆன். கிரேசி ஃபெல்லோ. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட போய் கைடுன்னு ஒத்துக்கிட்டது தப்பு. இந்த ஹோட்டலுக்கே ஓனர் நீங்க. நாளை பின்ன உண்மை தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சுனா? அரே, பிரச்சனை ஆகாதுடா. யா 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 இல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா
ஒரு ஓ ஓ ஓ ஓ குட்ரா இந்தாங்க போலாமா? போலாமே. நீங்க கைட், இவங்க நாங்க சைடு கைடு. ஐயோ ஆரம்பிச்சறா ரைடு. தள்ளி போயிடு. Come. This way please. கீழ கார் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஒயிட் எனக்கு பிளாக் உங்களுக்கு உனக்கு. சீனிக் Hi. சைடு ஒண்ணும் இல்ல கொசு. ஆமா கொசு.